வணக்க மக்களே. பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மாறாட்டம் டாஸ்க் வந்து முடிவு வந்திருக்கு. அதுக்கு நடுவில் பிக் பாஸ் வேறு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வேறு நடத்தி முடிச்சாரு. அது என்ன ஏது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே. சரி, போன வீடியோவில் என்னெல்லாம் நடந்த சம்பவம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களில் டீட்டெயிலாக அர்ஜுனை நோட்டீஸ் பண்ணணும்னு வச்சுங்க. நோரா கெட்டப்பில் நோராவோட பாவனைகள், ஸோ குறிப்பாக வந்து அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், என்ன மாதிரி பேசுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நோராவோட ஈச் அண்ட் எவ்ரி மூவை அப்சர்வ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ஈஸி கிடையாது அவ்வளோ ஈஸியாக. ஏன்னா அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எடுக்கிறதுன்றது சாதாரணமாக வராது. பட் அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு எடுத்து அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நோராவை கீழிச்சு தள்ளிட்டார். நோராவோட கெட்டப்பை பின்னிட்டான் பையன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வேற லெவலாக இருந்ததுங்க. எல்லா இடத்துலையுமே கரெக்டாக நோராவோட கம்ப்ளீட்டாக எடுத்து என்னென்ன பண்ணுவாங்களோ ஒன்று விடாமல் கரெக்டாக பண்ணி காமிச்சிருக்காரு அர்ஜுன். வேற லெவல் அர்ஜுன், ஆட்ஸ்அப், கலக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அர்ஜுனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐப்பாக இருக்கும் இது அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்து ஜின்டோ வந்து ஜாஸ்மின் வந்து ஒரு வேலை கூப்பிட்டா 5 மினிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த 5 மினிட் சீனை வச்சு அங்கே ஒரு சம்பவம் பண்ணதாக இருக்கட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாஸ்மினே வந்து வேலை செய்ய சொல்லி அந்த ஒரு காம்போ சீன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா ஜாஸ்மின் வந்து ஒரு வேலை எமர்ஜென்சினா 5 மினிட்ன்றதுல அது ஒரு ஹைலைட்டான சீன். அந்த சீனையுமே செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து சிஜோவை எந்தெந்த சுச்சுவேஷன் வருமோ, எங்கெங்கெல்லாம் செய்யணுமோ அந்த இடத்துல ஜாஸ்மின் வந்து காட்டு தீ, அடுத்த வாரம் நோரா நீ வெளியே போயிடுவ நோரா, உன் கேம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நோராவை பண்ணுறதா இருக்கட்டும். சிஜோ பண்ணுறது எல்லாமே மாசுப்பா. நடந்தா மாசு, உட்காந்தா மாசு, ட்ரெஸ்ஸு போட்டா மாசு, கைட்னா மாசு, எல்லாமே மாசு அப்படின்ற மாதிரி சிஜோவையும் பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க ஜாஸ்மின். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேர் தாங்க பெஸ்ட்டு. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கலக்கினது யாருன்னா நம்பர் 1 அர்ஜுன், நம்பர் 2 ஜாஸ்மின், நம்பர் 3 வந்து ஜின்டோ. இந்த 3 பேர் கலக்கிட்டாங்க. அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி பண்ணதில் அர்ஜுன் மாஸ் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெயில் நாமினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். இந்த ஜெயில் நாமினேஷன் என்ன, அந்த கேரக்டராகவே நீங்கள் ஜெயில் நாமினேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு, நான் ஜின்டோவை சொல்கிறேன். ஏன்னா ஜின்டோ வந்து வாரம் ஒன்று பேசுகிறாரு, 25 வாரம் ஒன்று பேசுகிறார், அடுத்த வாரம் ஒன்று பேசுகிறார். ஆக மொத்தத்தில் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு நிலப்பாடு இல்லை, ஒரு மோசமான பல வார்த்தைகள்லாம் இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கார். அதனால் ஜின்டோ ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி நோராவோட ஸ்லாங்கில், அதுவும் பாடி லாங்குவேஜ். அது நோரா வந்து எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்து தலையில் டவல் கட்டிட்டு இருப்பாங்களே, அந்த டவல் செட்டப்பை கூட அர்ஜுன் கட்டிக்கிட்டு அந்த ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அதுவும் நோராவோட பாடி லாங்குவேஜில் ஒரு போஸ்ட் நின்னா இருப்பாருங்க, ஐயோ வர்ற மாதிரி. அடுத்து ஜாஸ்மின், 2வது நாமினேஷன் ஜாஸ்மினுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேச தெரியாது, பேச வராது. அதனால பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் என் ஃப்ரெண்டாக இருந்து என்னை ஏமாத்திட்டா அப்படின்றதுக்காக ஜாஸ்மின்ன்ற மாதிரி ஜாஸ்மினை நாமினேட் பண்ணுறாரு. அடுத்து ரிஷி வந்து நோராவோட பேரை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நோரா வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடுவில் கவுண்டர் போட்டதாக இருக்கட்டும். அர்ஜுன் வந்து நோரா மாதிரி கவுண்டர் போட்டதாக இருக்கட்டும். இது என்னோட பர்சனல் ஸ்பேஸுங்க, என்ன பேச விடுங்க, நீங்கள் ஏன் பேசுறீங்க, என்னோட பர்சனல் ஸ்பேஸில் நீங்கள் பேசுறதுக்கு யாரு, நான் பேசுவேன், நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணதாக இருக்கட்டும். வேற மாதிரியா இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோரா வந்து என்னை காஃபி மேட்டரில் கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டா, அதனால நோரா அப்படின்ற மாதிரி காஃபி மேட்டருக்கு நாமினேஷனா. அடுத்து சிஜோ வந்து என்னை தள்ளி விட்டான், அதனால சிஜோவை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி ரிஷி போட்டிருந்த ஜின்டோ கெட்டப்பில் வந்து பேசியிருந்தாரு. அடுத்து நோரா யார் கெட்டப், அபிஷேக்கோட கெட்டப்பு. ஸோ நோராக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லைங்க, கேமில் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, அதனால நோரா இருக்கட்டும். அடுத்து ஜாஸ்மின் ஊல அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, எத்தனை பேர் இந்த ஷோவை பார்க்குறாங்க, அந்த ஷோவில் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமா, ரொம்ப தப்பு இல்லை, அதனால அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினை போடுறாரு. அடுத்து அபிஷேக் வந்து எப்படி இந்த ரிஷியா, ஜாஸ்மின் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதுக்காக ஜாஸ்மினையும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோரா என் சிக்கனை எடுத்து சாப்பிட்டா, என் சாப்பாட்டில் கை வச்சு எனக்கு பிடிக்காது, எடுத்து சாப்பிட்டான்னும் போது உடனே அர்ஜுன் கவுண்டர் போட ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுன் நோராவை அங்கே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து சிஜோ வராரு. சிஜோ வந்து ஸ்ரீத்துல்ல நோரா வந்து சுற்றி எப்படின்னா கத்தி பேசுறது மக்களுக்கு பிடிக்காது, மக்கள் விரும்ப மாட்டாங்க, கத்தி பேசக்கூடாது, அதனால நோரா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசுகிறாருங்க ஜின்டோ. அப்போ ஒன்று பேசுகிறார், இங்கே ஒன்று பேசுகிறார், எல்லாத்தையுமே மாற்றி பேசுகிறார். காலைல ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுறது மக்களுக்கு பிடிக்காது, அதனால ஜின்டோ அப்படின்ற மாதிரி சிஜோ வந்து ஓரளவுக்கு ஸ்ரீத்துவாக ட்ரை பண்ணார். பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கார். அடுத்து ஜாஸ்மின் வந்து யார், சிஜோ மாதிரி
அவர் டிபெண்டன்சி கேமருங்க, டிபெண்டன்ட் பண்ணி தான் விளையாடிட்டு இருக்காரு. சோலோவா எங்க ப்ளே பண்ணியிருக்காரா? எப்பவுமே ஒருத்தரை சார்ந்து தான் அவர் கேம் விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து நோராக்கு 24 மணி நேரம் ஷோ பார்க்குற மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நோரா? ஒன்றும் பண்ணதில்லை. கேமரா முன்னாடி போய் அழுவுறது இது பண்ணுறது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலையும் சிஜோ டைலாக்லேயே வந்து நோராவை வச்சு செஞ்சுட்டாங்க ஜாஸ்மின். அடுத்து ஜின்டோ வராரு. ஜின்டோ வந்து பார்த்தீங்கன்னா சிஜோ ராணி ஒழுங்காக பண்ண விடலைங்க ஜாஸ்மினா. என் டாஸ்கில் 5 நிமிஷம் பண்ண விட்டான அவன், என் கோலை பொடிக்கிட்டு என்னை காலி பண்ணிட்டான். அதனால் அவன் கூட துணையாக இருந்தான் பார் அபிஷேக், அவனும் என்னை காலி பண்ண, அவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாஸ்மின் ஃபீல் பண்ணதை அங்கே அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணி அங்கே ஜாஸ்மினோட கோவப்பட்டா எப்படி இருக்கணும், ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும். ஜாஸ்மின் அப்படியே வந்து முறைப்பாங்க, பல ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு சீனுமே அங்கே சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் ஜின்டோ, கலக்கிட்டார் ஜின்டோ. ஃபைனலாக ஸ்ரீத்து வந்து ஜாஸ்மின் கேமை ஃபன்னாக எடுக்க தெரில, சீரியஸாக பண்ணுறாங்க நேற்று அப்படின்ற ரீசனையும், அடுத்து நோரா என்ன சொன்னாலுமே ஒன்றும் புரியறது இல்லைங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க திரும்ப முதல்ல இருந்தால் பேசுகிறாங்கன்ற கேட்டகரியில் நாமினேஷன் நடந்தது. பட் இதில் நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, இந்த நாமினேஷன் நடந்து முடிஞ்ச உடனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கேரக்டரா நோராக்கு வந்து 6 ஓட்டு வந்துருக்கா, அர்ஜுன் ஜெயிலுக்கு போவார், ஜாஸ்மினோட கெட்டப் போட்ட ஜின்டோ ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு நினச்சா, இது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து என்னங்க உங்களை சொல்கிறது, அந்த அளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த டாஸ்க் இதோட முடியுதுன்ற மாதிரி வேற லெவலான ஒரு பாராட்டு கொடுத்து இந்த டாஸ்க்கு முடிச்சிருக்காரு. கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க இந்த டாஸ்க்கு. குறிப்பாக வந்து அர்ஜுன், ஜாஸ்மின், ஜின்டோ 3 பேரும் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் என்னோட தரப்பு. உங்களோட தரப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ்.